இல்ல யாராவது காவல் அதிகாரி பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு காவல் அதிகாரிக்கு முன்னாடியே அவர் வந்து காவல் அதிகாரி புஷ் பண்ணிட்டு போயிருவார், தள்ளிடுவார். ஆனா அவங்க தொண்டர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவர் போய் கழுத்திலே ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சு போடான்னு சொல்லி அடிச்சு விரட்டுறாரு. இது வந்து எந்த இடத்துலயும் நியாயமே கிடையாது. இது வந்து தப்பு. இது வந்து அவர் எவ்வளவு தப்போ அத மாதிரி 100 மடங்கு தப்பு. காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அது வந்து அடிச்சது சரின்ற மாதிரி இருக்கிறது வந்து அது தப்பு. அது வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். இவர் வந்து எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, ஓகே, இந்த தொண்டர்களை வந்து இத மாதிரி ஒரு பகடக்காயா பயன்படுத்துறது வந்து இந்த இடத்துல தப்பு. ஓகே, தொண்டர் வந்து அவர் என்ன நினைப்பாரு, அவரு சரி நம்ம தலைவருக்கு நம்ம இதை செஞ்சு அடிச்சா சண்டை போட்டா பிடிக்குது அப்படின்னு நினைச்சு பல தொண்டர்கள் வந்து முன்னாடி வருவாங்க இல்லையா. அப்போ ஒரு வன்முறையை இவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க. வன்முறை என்கரேஜ் பண்றதுன்றது தப்பு. அவர் வந்து முன்னாடி போனவர் வக்கீலு, டாக்டர் அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் கணக்கே கிடையாது. இந்த இடத்துல அவர் யாரா இருந்தாலும் ஒரு சாதாரண ஆள் தான். ஓகே, அவருக்கு வந்து ஸ்பெஷல் பவர்லாம் கிடையாது. அவர் முன்னாடி வந்தது தப்பு தான். அவர் முன்னாடி வந்து நின்று கையை காட்டி டிரைவர் கிட்ட ஏதோ பேசுறாரு, நீ எப்படி வண்டி ஓட்டின தப்புன்னு சொல்லி.